வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலில் ஒரு சூப்பரான ஃப்ரெஷ்ஷான ப்ரோக்கலியும் பாதாம் பூண்டெல்லாம் போட்ட ஒரு சூப்பு தான் பண்ண போகிறோம். இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம், அதுதான் இன்றைக்கும் நம்ம பண்ண போகிறோம். அதனால் இது பண்ணிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதெல்லாமே நல்லாவே வெந்நீரில் நல்லா கொதிக்க வச்சாச்சு. பூண்டு எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு, வெங்காயம் எல்லாம். இதை பண்ணிவிட்டு பார்த்துடலாம். பார்த்திங்களா, இப்போ சூப்புக்கு எல்லாமே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. இது நல்ல ரூம் டெம்பரேச்சர் அந்த உடனே நம்ம மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு எடுத்து நம்ம சூப்பு தயார் பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பு நல்லாவே தயாராகிடுச்சுங்க. இதை ஆற வச்சுட்டு பார்த்துடலாம். இப்போ ஆல்மண்ட் அண்ட் ப்ரோக்கோலி சூப் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக வந்திருக்கு. கலர் நமக்கு நிறைய பூண்டும் பாதாம் போட்டதுனால இந்த கலர் நமக்கு வரல, அந்த லைட் கலர் தான் வந்திருக்குது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்திருக்குது நமக்கு. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சண்டேயில் ரிலாக்ஸாக நீங்கள் குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம அதோடு மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி கருப்பு கவுனி கஞ்சி தாங்க அதுவும் பண்ணியிருக்கோம். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதுவும் எடுத்துக்கலாம். இல்லை இது ஒரு 11 மணிக்கு கூட மறுபடியும் ஒரு லைட்டாக சூடாக்கிட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.